எஸ் கண்டிப்பா வந்து அந்த நான் அதாங்க 9 வருஷம் நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சிட்டேன். இன்னும் 2 மாதத்துல இருக்கும். ஆகஸ்ட் 29 என் பிறந்தநாள் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கு கண்டிப்பா. ஆனா நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திறப்பில் முடிஞ்சதுக்கு அப்புறம் முகூர்த்தம் போய் நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட. கண்டிப்பா வந்து என் கல்யாணம் வாங்கிட்டு தான் கட்டிடத்துல. எல்லோருக்கும் வணக்கம். சாரி, நான் பேசுறதுக்கு முன்னாடி மேல் இருக்கிற பெரியவர்களுக்கும் இங்க வந்திருக்க அனைத்து நெஞ்சங்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். உங்க எல்லோருக்கும் தெரியும், லெஜெண்டரி ஆக்டர்ஸ் நம்ம சவுத் இந்தியன் சினிமா, இந்தியன் சினிமாக்கே பெருமை செலுத்தின சரோஜா தேவி அம்மா இறந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ ஸ்டன்ஸ் பண்ண, எத்தனையோ என்னோட படங்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ திரைப்படங்களில் ரொம்ப ரிஸ்கான ஸ்டன்ஸ் பண்ண திரு ராஜு அவர்கள் படப்பிடிப்பில் ஒரு கார் டாப்லிங் சேஸ்ல வந்து ஒரு ஷார்ட்ல வந்து இறந்துட்டாரு. அவங்க 2 பேருக்கு மட்டும் ஒரு நிமிஷம் மௌனம் அஞ்சலி செலுத்தோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இது ஏன் நான் மைக் ஆட்டுறேன்னா, இந்த வீடியோவும் வைரல் ஆகி மதகஜராஜா எப்படி ஹிட் ஆக்குனீங்களோ அதே மாதிரி ரெட் ஃப்ளவர் படமும் இந்த உலகம் முழுக்க இந்த விழாவோட வீடியோ போய் சேர்ந்து ரெட் ஃப்ளவர் படம் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதனால தான் இந்த செய்கை செஞ்சேன். மேடையில் இருக்கிற எனக்கு பிடிச்ச ஜாம்பவங்கள், எனக்கு பிடிச்ச நண்பர்கள், சினிமா சார்ந்த நண்பர்கள், வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெல்விஷர்ஸ் எல்லோருக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல உங்க எல்லோருக்கும் பி வாசு சாரா தெரியும், லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர். எனக்கு பி வாசு அங்கிள். பி வாசு சார் வந்ததுக்கு ரொம்ப நான் இந்த குழு சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பி வாசு நிறைய இயக்குநர்கள் ஒரு படம் 2 படத்திலே அப்படியே போயிடுறாங்க. ஆனா இன்னைய வரைக்கும், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் பி வாசு சார் நம்ம மனசுல நிற்கிறாருன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் விஷன். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் என்னோட நண்பர்களாக இருக்கிற அஜய் ரத்தன் சார், சுரேஷ் மேனன் சார், எந்த வயசுக்கு இனாவே இருக்கிற வைஜி மகேந்திரன் சார், ஜான் விஜய் டார்லிங் எல்லோரும். அதே மாதிரி டாக்டர் சுராஜ் சார், நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்குறாங்க டாக்டர், இவருக்கு முதல்ல கொடுக்கணும். ஏன்னா டாக்டர் கிட்ட நம்ம போறது சிகிச்சைக்காக. அப்பா சந்தோஷமா வெளில நம்ம சரியா இருக்கும். ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்றேன்னா, நிறைய பேர் அவரோட காட்சிகள் நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு 10-10:30 தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும். நிறைய எக்ஸ் ஜட்ஜஸ், சர்ஜன்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் பார்க்கறது ஆதித்யா சேனல், சிரிப்பொலி சேனல். அதுல இவர் இயக்குன என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்கள்ல வடிவன காமெடி. சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவங்களுக்கு மெடிசனா. அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கிறது அவரோட திரைப்படங்களை வர நகைச்சுவை காட்சிகள் அந்த வழியில. அதனால டாக்டர் சுராஜ் சார் சொன்னா ரொம்ப சந்தோஷம் சார். யூஸ்வலா ஹீரோ தான் கெட்டப் மாத்தி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இயக்குனர் கெட்டப் மாத்தி வந்திருக்காரு. முதல்ல இந்த விழாக்கு இப்படி அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியா அளிக்குதோ, அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி அரங்கம் நிறைந்த காட்சியை பார்க்கணுன்றது என்னோட ஆசை.
ரொம்ப நன்றி. நீங்க முதல்ல வந்து ரெட் ஃப்ளவர் திரைப்படத்துக்கு இந்த இந்த விழாக்கு வந்ததுக்கு எல்லாரும் வந்து ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இது என்னோட கடமை. தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த வெள்ளி தேர்ல என்ன காணப்படுதோ அதுதான் படம். அது சின்ன இதாக இருந்தாலும் பெரிய இருந்தாலும் புதுமுக இயக்குனராக இருந்தாலும் பெரிய இயக்குனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம். ஸோ அந்த வகையில் என்னோட கடமையா என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு, எல்லோருக்கும் வேலை இருக்கும், பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை. நான் விக்னேஷ்க்கு உறுதுணையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வரேன்னு நான் சொன்னது காரணம் வந்து அவர் மனசார பேசினார் பாருங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானங்கள் தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காங்க பயணம். அது வந்து அவரோட வழியில வந்து எனக்கும் அந்த அந்த உணர்வு இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் வந்து மிகப்பெரிய திருப்புமுனையா இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ் கம்மியான நான் வாழ்த்துறேன். விக்னேஷ்க்கு பெருமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், மோஷன் போஸ்டர் பார்த்தோம், சாங்ஸ் பார்த்தோம். திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பொதுவாக 2025 என்ன நடக்குது, நடைமுறை செயல் என்ன நடக்குதுன்னு பண்றதுக்கே பல இயக்குநர்கள் திண்டாடுறாங்க. ஆனா இவர் 2047 என்ன நடக்க போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு கதையை பண்ணியிருக்காரு. அது இன்ஃபேக்ட் everyone was speaking about his vision. I wish Andrew Pandian all the very best for this film. Welcome to the industry. And இந்த விழா நாயகன் சந்தோஷ் ராம் இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். உங்கள் பாடல்கள் பார்த்தோம், ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்கீங்க. சினிமாட்டோகிராஃபர் அண்ட் அஃப்கோர்ஸ் everyone including the heroine and the entire cast and crew. I wish all of you all the very best. விக்னேஷ், ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். எல்லாரும் கதாநாயகர்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும். நம்ம என்னதான் வந்து நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு வயிறு மாதிரி ஒருத்தர் வேணும். யாருன்னா தயாரிப்பாளர். உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற பெயர்ல அவரே வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற ஒரு பேர் வந்து உங்களுக்கு அதான் கடவுளா உங்களுக்கு வந்து ஒரு வைரம் கொடுத்திருக்காரு. அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள் காளிகாம்பல் பிக்சர்ஸ் சார்பா மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு. சார், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. மாணிக்கம் சார், நீங்க நான் சொன்னீங்க இந்த படம் வந்து எனக்கு லாபம் வேணா, எனக்கு வந்து இந்த படம் ஒரு லவ் ஃபார் த ஆர்ட்ன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை, நீங்க மறுபடி இந்த படம் வெற்றி அடையும். இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய விக்னேஸ்வரர்கள், நிறைய இயக்குநர்கள், நிறைய திரைப்படங்கள் பண்ணணும். நீங்க இன்னொரு 2047 எப்படி இந்த திரைப்படம் காட்டினாலும் 2047 மாணிக்கம் வந்து தயாரிப்பாளராக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வெல்கம் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மற்றபடி டார்லிங் ஜான் விஜய், என் டார்லிங் அஜய் சார், என் டார்லிங் தலைவாசல் விஜய், எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஃபார் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ மீடியா. நீங்க எப்பவுமே எல்லா திரைப்படங்களுக்கும், எங்க திரைப்படம் மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களுக்கும் நீங்க வந்து ஆஜராகி நீங்க வந்து சப்போர்ட் பண்றது ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிடிச்ச 2 அரசியல்வாதிகள், ஒன்று பகத்சிங், ரெண்டாவது இடம்பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணி நீங்க தொடங்குவது வந்து ரொம்ப நன்றி. அது இன்னும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி முதல் 3 நாட்கள் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வந்து இந்த படம் வெற்றி அடைய நம்புறேன். நிறைய பேர் வந்து வாட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க, கவலைப்படாதீங்க. இந்த குழுக்கு மட்டும் இல்லை, எல்லா திரைப்படமும் தயாரிப்பாளர் சங்கம் சார்பா கதிரேசன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்பா இன்னும் 3 மாத காலகட்டத்துல நாங்க வந்து கவலைப்படாதீங்க, டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது. அந்த நாங்க கட்ட போற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்க தெரிவிப்போம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம சின்ன திரைப்படங்கள் இப்போ எந்த திரைப்படமா இருந்தாலும் உங்களுக்கு பயன்படும். நீங்க அந்த டைம் வாட்சே பார்க்க தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் அமையும், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும்.
தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிறதுனால நான் வந்து நிறைய சங்கம் சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க. கதிரேசன் சாரும் இருக்காரு ஆஃபீஸ் போரு. அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் உங்க எல்லோருக்கும் நான் வைக்கிறேன். பத்திரிகையாளர்கள் பிளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக நான் அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன். இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும் இனிமே வரக்கூடிய திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்க, மைக்கு நீட்டிட்டு வராங்கன்னா தயவுசெய்து தப்பா நினைக்கணும்னா நீங்க தப்பா நினைச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹேவ் டு என் ஆதரத்தை நான் கொட்டிக்கணும். நீங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்க அந்த மைக்கு நீங்க நீட்டிட்டு உங்க கருத்து நீங்க சொல்லிடுங்க. ஆனா தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு 3 days மட்டும் வெளியில தப்பா நினைக்கணும்னா உள்ளார பிரமிசஸ் இல்லாம வெளியில அவங்கவுங்க வண்டி வாகனத்துல ஏறி வெளியில போகும்போது நீங்க அவங்கள வந்து போய் நீங்க வெளியில கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணாம்னு நான் சொல்ல, வெளியில கேளுங்க. ஆனா தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் நான் வேண்டுகோள விண்ணப்பமா வைக்கிறேன். உள்ள மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ள வந்து எடுக்க வேணும்னு சொல்லுங்க. வெளியில எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பா யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த வகையில ஒரு நல்லா இருக்கும். எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லா இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டிப்பா ரிவ்யூ வேணும். அந்த பிரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்க. அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளவு உழைச்சிருக்காங்க. அது கண்டிப்பா வந்து அது ஒரு நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில. ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாரும் வந்திருக்கு. அண்ட் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லோருக்கும் இந்த ரெட் ஃபிளவர் திரைப்படம் வெள்ளித்திரையில் மிக சிறப்பாக வந்து வெற்றிகரமா கொண்டாடப்படணும். அதே வகையில தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னன்னா, கதிரேசன் சார் ஒரு விழிப்புணர்வா நீங்க வந்து ஒரு குழு அமைச்சு வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்ல ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேதி ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரே நாள் வந்து 10 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளர் தெரியல. ஏன்னா 100 தியேட்டர் வருதுன்னு சந்தோஷமா அலுவலகத்தில் உட்காராங்க. ஆனா 100 தியேட்டர்ல 400 காட்சி வருதான்னு தெரியாது. 100 காட்சி தான் வருது. அது காலை காட்சி 9:30 மணினா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவே போக மாட்டாங்க என் படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி வந்து கரெக்டா அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருக்கும். நீங்க எல்லோரும் வந்து ஒரு பக்கபலமா எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை இத்தனை திரையரங்கத்துல இத்தனை காட்சிகள்ல ரிலீஸ் ஆகுது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அண்ட் பிளஸ் அப்கோர்ஸ் எல்லாரும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும்போது நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்காமே ஒரே ஒரு கொஸ்டின், நடிகர் சங்கம் பிறப்பு எப்போது? அதே மாதிரி உங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் அந்த டேட் வந்து ஆகஸ்ட் 29 கன்ஃபார்ம் இல்ல சொன்னாங்க. நீங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கீங்க. 2 மட்டும் எங்களுக்காக சொல்லிடுங்களேன். நீங்க புடவை பட்டு கட்டணமே தெரியும். நீங்க புடவைக்காக தான் இதை கேட்குறீங்க. என்ன அதுதான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. என் தேதி எப்போன்னு இல்லை. அவங்களுக்கு நான் கவிதா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு புடவை எப்போ வரும்னு போய் சேரும். அங்கிட்டு தேவராஜ் வந்து அவங்க வீட்டுக்கு எப்போ போய் சேரும். எங்கிட்ட ஒருத்தர் இருக்கார் மீனாட்சி சுந்தரம், அவருக்கு எப்போ போய் சேரும். எல்லாருக்கும் எஸ் கண்டிப்பா வந்து நான் அதாங்க 9 வருஷம் நான் எப்படியோ நான் தாக்கு பிடிச்சிட்டேன். இன்னும் 2 மாதத்துல இருக்கும். ஆகஸ்ட் 29 பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கு கண்டிப்பா. ஆனா நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திறப்பில் முடிஞ்சதுக்கு அப்புறம் முகூர்த்தம் போய் நான் புக் பண்ணிட்டேன் கார்த்திகிட்ட. கண்டிப்பா வந்து என் கல்யாணம் வாங்கிட்டு தான் கட்டிடத்துல. ஆனா அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படியெல்லாம் இல்லை, கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுதான் ஓடுறேன். இப்போ கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன். இது முடிச்சோன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் எதுக்கு வந்து டெய்லி காலகாலத்துல வந்து கட்டிடத்தை பாக்குறான். கொத்தனார் வந்து எல்லாரும் ஆர்கிடெக்ட் வரைக்கும் இவன் கல்யாணத்துக்காக தான் வந்து அவசரப்படுத்துறாங்க. பட் நேரம் வந்துருச்சு. இன்னொரு 2.5 monthsல வந்துடும். 2 monthsல வந்துடும் டெஃபினட்டா. பட் ஆகஸ்ட் 29 கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி இருக்கு. அது கூடிய சீக்கிரம் நான் அறிவிக்கிறேன். நல்ல கண்டிப்பா புடவை வந்துடும். கரெக்டா. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ விஷால்.